உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய் பெயர்ச்சி. என்னென்னா, அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கு உச்சம் பெற போகிறார். ஸோ அற்புதமான இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் 4 ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 2024 வரைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மகத்துவமான செவ்வாய் பயிற்சி. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த அற்புதமான செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன நீங்கள் காஷனாக இருக்கணும், காஷனாக இருக்கணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும், நல்லா இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றது தான் சொல்லணும். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் அற்புதமாக உங்களுக்கு 10ஆம் வீட்டில் உட்கார்றார். அவருடைய 4ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது தான். இது மிக பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. இது ருச்சிக யோகத்தில் உங்களை அப்படியே தெக்க திணற வச்சிடும். எத்தனையோ காலமாக பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கு, முடியவே இல்லையே, எப்போதாண்டா முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பொன்னான காலம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி நீங்கள் மறக்க முடியாத செவ்வாய் பெயர்ச்சி. ஏன்னா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு தானாக நிம்மதியை காணக்கூடிய அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியில் நீங்கள் வீடு நிலம் எது உங்களுக்கு விற்கலை செய்யலை, ரொம்ப நாளாக அப்படியே இருக்கே, இது மட்டும் விற்றுட்டா போதுண்டாப்பா, எல்லா கடனும் அடைச்சிட்டு நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மன அமைதியை கொடுத்து அதீத விலைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரான ஒரு ரேட்டுக்கு உங்களுக்கு விற்று ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் யாரெல்லாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, ரத்தம் சம்பந்தமாக, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, மஜ்ஜை சம்பந்தமாக, மசில்ஸ் சம்பந்தமாக எந்த பிரச்சனை உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. நீங்கள் சூப்பராக ஹெல்த்தியாக ஆயிடுவீங்க. கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழி பிறந்து, அப்பாடி இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது, உடம்பு உடம்பு உடம்புன்னு படுத்திக்கிட்டே இருந்தது, அப்பாடி இப்போ என்ன வலியெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, இப்போ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி யாரெல்லாம் சர்ஜரி பண்ணித்தான் வேணுமோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்களோ, அவங்களுக்கெல்லாம் சர்ஜரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இல்லாமலேயே ஆட்டோமேட்டிக்காக குணமடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமா, இது டபுள் டமாக்கா அப்படின்றத விட ட்ரிபிள் டமாக்கா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டு, நான் ஷேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்ப்பா சொன்னாங்க, போட்டேன், ஆனால் ஒன்றுமே இல்லை, போட்டால் மட்டும் டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்கள் மேஷராசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹை ப்ராஃபிட் ரேஷியோ. நான் சொன்னது நீங்கள் டபுள் ஆனால் கொடுத்துடலாம், ஸோ ஒரு 10% ஜாஸ்தியானால் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கட 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 கடன்னு நான் என்ன சொன்னேன், டபுள் டமாக்கா இல்லை ட்ரிபிள் டமாக்கா அப்படின்ற அளவுக்கு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும். அது மட்டுமா, 10ஆம் வீடு அப்படின்றது தொழில் ஸ்தானமாச்சே. ஸோ செவ்வாய் 10 அப்படின்னா 4, 7, 10ல் செவ்வாய் இருந்து ஆட்சி உச்சமானா அது ருச்சிக யோகம். அப்போ அந்த ருச்சிக யோகத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதனால தான் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு யோகமாக இது சொல்கிறோம். என்னென்னா, ப்ராப்ளம்ஸு சால்வ் ஆகி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் அது செய்யும். அதனால தான் இதுக்கு ருச்சிக யோகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு 10ல்
அவர் அமர்ந்து அவருடைய 4ஆம் பார்வையா உங்களை பார்க்கும்போது நீங்கள் எந்த ஜாப் கிடைக்காதவங்களா இருந்தாலும் சரி, சூப்பராக ஜாப் கிடைக்கும். நல்ல பேர் புகழ் அந்த ஜாப்ல கிடைச்சி டபுள் டமாக்கா ட்ரிபிள் டமாக்கா மறந்துடாதீங்க. அப்போ டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன், என்னடா அது, வேலையே கிடைக்காம இருந்தது, வேலை கிடைச்ச உடனே இவ்வளோ அப்ளாஸா, அடேங்கப்பா அப்படின்னு நீங்கள் சூப்பராக ஜெயிக்கக்கூடிய காலம். அதாவது இது என்னென்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும், ஜெயிப்பீங்க. விடாமுயற்சியினால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபுக்கு டகடகடகான்னு இந்த 40 நாளுக்குள்ள நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் ரீச் பண்ணிடுவீங்க. திருப்தியான ஒரு அமைப்பு, உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அமைப்பு கிடைக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாயிண்ட் உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இது இருக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, நீங்கள் முருகனுக்கு வழிபாடு, அரளிப்பூ மாலை எடுத்துகிட்டு போய் போட்டு, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கிருந்தாலும் நீங்கள் முருகனுடைய பாடல்கள் கேட்கறது, கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் நித்தியமாக கேளுங்க. முடிஞ்சால் இந்த 40 நாளுமே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகனுடைய பாடல் பாடுங்க. இதெல்லாம் செய்ய 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 நீங்கள் எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது தவிடு பொடி ஆகி சூப்பரான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அற்புதமாக நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தை மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் திரும்பியும் கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் கிடைக்க போகிறதில்ல. கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு ராகு 12, சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், செவ்வாயும் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவான பிளானட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புன்றது மிக யோகமான அமைப்பு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க, எக்காரணத்துக்கு கொண்டு கோவப்பற்ற வேண்டாம். கோபம் செவ்வாய்னாலே கோபம். அந்த கோபம் இப்போ இவ்வளவு சூப்பரான காலகட்டத்தில் அது பாசிட்டிவாக தான் அமையும். பட் ஸ்டில் யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் மிகவும் மிகவும் அற்புதமான காலகட்டம்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555